உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் அபிராமி அந்தாதியில் கூட தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். தண்ணீர் கூட என்னுடைய தேவை முடிந்தவுடன் மண்ணில் கொட்டுவதை விட மரத்திற்கு கொட்டலாம்னாரு. அவர் பேர் தான் ஒரு சொட்டு ஜென்னு பேர். அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆன்மீக அன்பர்களே, இறை வழிபாட்டு, பக்தியினுடைய பெருமை, நாயன்மார்களுடைய சரித்திரம், ஆழ்வார்களுடைய வாழ்வியல், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்கக்கூடிய நாம் அண்மையிலே தவம் என்று ஒரு கட்டுரை படித்தேன். நெஞ்சமெல்லாம் நெகிழ்ந்து போனது. இறை வழிபாட்டில் மகோ உன்னதமானது ஒரு தவம். தவம் என்றவுடனே நாம் நினைக்கின்றோம் கண்மூடி கமண்டலம் எடுத்து காவி உடுத்து தாடி வளர்த்து கானகத்தின் நடுவே நின்று சிவாய மந்திரம் சொல்வது, நாராயண மந்திரம் சொல்வது, நமச்சிவாயா சொல்வது, அல்லது காயத்ரி மந்திரத்தை சொல்லி மணி உருட்டுவது அல்ல. தவம் என்பது தேவைகளுக்கு மேல் உள்ள ஆடம்பரங்களை குறைப்பது கூட ஆண்டவனை அடைவதற்கு வழி என்று இந்த கட்டுரை தொடங்குகிறது. வியந்து போனேன். இந்த மனம் இருக்குது பாருங்கள், அது ஒரு அலைப்பாயும். நம்ம இந்த உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் அபிராமி அந்தாதியில் கூட தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் பலமுறை பதிவு செஞ்சுருக்கோம். இந்த மனம் குடு 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 குடுன்னு கேட்கும். எவன் ஒருவன் தேவைகளை சுருக்கி கொண்டு எளிமையோடு வாழ்கின்றானோ அது கூட இறை வழிபாட்டிற்கான தவம் என்று அந்த கட்டுரை நமக்கு கைபிடித்து செல்கிறது. இந்த உலகியல் வாழ்க்கையில் எளிமையாக இருக்கிறது வேற, ஏழ்மையாக இருக்கிறது வேற. இந்த வார்த்தைக்கு நல்ல நுட்பமாக வித்தியாசம் பாருங்கள். எளிமையாக இருப்பது வேற, ஏழ்மையாக இருப்பது வேற. எல்லாம் இருந்தும் இப்போ 10 விரலில் மோதிரம் போடலாம், ஆனால் அவர் ஒத்த விரலில் தான் போட்டுப்பார். அவர் வீட்டில் 6 கார் இருக்கும், ஒத்த காரில் தான் பயன்படுவார். வகை வகையாக சாப்பிட்லாம், அளவாடு சாப்பிட்டு 5 பேருக்கு சாப்பாடு கொடுப்பார். அதாவது இருப்பதை பகிர்ந்துண்டு உண்பது மட்டுமல்ல, எளிமையோடு எல்லாம் இருந்தும் துறந்து வாழ்கிறாரே, அது கூட ஒரு வகையான துறவு தவம் தான். நம்ம மனசு இருக்குது பாருங்க, ஆடம்பரத்துக்கு, பகட்டுக்கு, போலிகளுக்கு ஆர்ப்படுது. குசேலன் கதை எதை காட்டுகிறது? கண்ணப்பர் கதை எதை காட்டுகிறது? நாயன்மார்களுடைய சரித்திரம், ஆழ்வார்களுடைய எதை காட்டுகிறது? எளிமை எளிமை எளிமை. சார், புத்தர் அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்படி கடும் குளிர், ஒரு மர நிழலில் ஒத்த போர்வையோடு இருக்கீங்களே, உங்களுக்கு மனம் வருத்தம் இல்லையா? மகிழ்வாக இருக்கேன். எப்படிங்கன்னாரு. பஞ்சு மெத்தையில் பட்டாடை உடுத்தி கொண்டு பகட்டோடு இருந்து பலகாரம் சாப்பிடுறவன் எல்லாரும் நிம்மதியாக இருக்கான், அவனுக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை இருக்குது. இந்த மனம் அடங்குவதே இல்லை. அதனால தான் நம்ம சொல்கிறோம், அலை அடங்கினால் கடல் தெரியும், மனம் அடங்கினால் கடவுள் தெரிவான். எப்போ? அந்த தவத்திற்கு சிக்கனம் என்று பெயர். எப்படி பாருங்க, ஒரு ஜென் குளிப்பதற்கு தயாராகிறாரு, தண்ணியை தொட்டு பார்க்குறாரு, ரொம்ப சில்லுன்னு இருக்கு. சீடனை கூப்பிட்டு பக்கத்தில் வெந்நீர் வச்சு கொஞ்சம் வெது வெதுப்பாக வைப்பா, குரு நான் குளிக்க வரேன்னாரு. வேகமாக வந்தான், கொஞ்சம் இந்த தொட்டியில் தண்ணியை கலந்தான், மிச்சம் இருந்த நீரை அப்படியே தூக்கி கீழே கொட்டினான். குரு பார்த்தாரு, இங்கே வா, என்னப்பா பண்ணேன்னாரு. இல்லை, வெது வெதுப்பு முடிஞ்சோன்னே தண்ணியை தரையில் கொட்டி, பக்கத்தில் இந்த செடி கொடி மரத்துக்கு ஊற்றிருக்கக்கூடாதோ, பக்கத்தில் இந்த செடி கொடி மரத்துக்கு ஊற்றிருக்கக்கூடாதோ, உன் தண்ணினால இன்றைக்கி ஒரு பூ பூக்குமே. இதுதான் ஞானத்தின் திறவுகோள்னாரு. தண்ணீர் கூட என்னுடைய தேவை முடிந்தவுடன் மண்ணில் கொட்டுவதை விட மரத்திற்கு கொட்டலாம்னாரு. அவர் பேர் தான் ஒரு சொட்டு ஜென்னு பேர். அவருக்கு பேரே ஒரு சொட்டு ஜென் குருன்னு பேர். தண்ணீரை கூட தன் தேவைகளுக்கு மேல் பிறருக்கு. சார், தாழ்வுற்று வறுமைமிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால்பற்று நின்றதாமோர் பாரதம் தேசம்னு மகாத்மாவை கொண்டாடுறாமே, அந்த மகாத்மா வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி இன்றைய ஆனந்த ஆரம்பத்தை நிறைவு செய்கிறேன். பீகாரில் அவர் பயணப்பட்ட போது பணிவிடை செய்வதற்கு ஒரு பணிப்பெண் மாதிரி இருந்தாங்க. நள்ளிரவு 2 மணிக்கு கண்ணு முழித்து, நான் மதியானம் எழுத பயன்படுத்த துண்டு பென்சில் எங்கன்னு கேட்டாங்க. அந்த அம்மா விக்கிச்சு போனாங்க, இது கேட்குற நேரமானு. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, இந்தியாவினுடைய எண்ணிக்கை மக்கள் தொகைக்கு தங்கக்கட்டியை விட உயர்வானது இந்த பென்சில் கட்டி, பத்திரம்னாரு. அதிகாலை எடுத்து வைக்கிறேன். நாங்கள் எடுத்து வச்சதை பிறகு டெல்லியில் வந்து வாங்கி அதை பயன்படுத்துகிறாரு. எதற்கு சொல்கிறோம்னா, காந்திய மகாத்மான்னு இன்றைக்கு உலகம் கொண்டாடுவதற்கு எளிமை,
தேவைக்கு மேல் துறப்பு. நான் இன்றைக்கு சொல்கின்றேன், நாமெல்லாம் மகாத்மாவாக வேண்டாம், வெறும் ஆத்மாவாக இருந்து ஆண்டவனை அடைவதற்கான பெரிய தவம், புனித தவம், புண்ணிய தவம் எளிமை. எளிமை எளிமையே தவமாக்கினால் ஆண்டவன் இதயத்திற்குள் உட்புகுவான். மீண்டும் நாளை சந்திப்போம்.